Hi friends, welcome back to MR Info Plus. நான் உங்கள் மது. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா kinemaster applicationல WhatsApp status எப்படி ஒரே நாள்ல கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். தமிழ் fonts frame templates வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போலாமா? kinemaster applicationல ஓபன் பண்ணாலே அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓபன் ஆகும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா 9:16 கொடுங்க. மீடியாவுக்கு போயிட்டு இமேஜ் அசெட்ஸ்ல ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை செகண்ட்ஸ் நீங்க செட் பண்ண போறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங் இம்போர்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிற சாங்ல 30 செகண்ட்ஸ் பிடிச்ச லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஸ்பிளிட் செலக்ட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு கட் பண்ணனும் ட்ரிம் லெஃப்ட் கொடுங்க. ரைட் சைடு கட் பண்ணனும்னா ட்ரிம் ரைட் கொடுங்க. ஃபர்ஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணனும். அதுக்கு கூகுள் போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிற சாங் நேம் டைப் பண்ணிட்டு சாங் லிரிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா tamil2lyrics.com இருக்கு. அந்த வெப்சைட் உள்ள போங்க. ஏன்னா இந்த வெப்சைட்ல தமிழ் லிரிக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்கும். நீங்க கட் பண்ணி வச்சிருக்க சாங்கோட லிரிக்ஸ் வந்து இங்க டெக்ஸ்டா எங்க இருக்கோ காப்பி பண்ணுங்க. kinemaster அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா லேயர் போயிட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூகுள் இண்டி கீபோர்ட் செலக்ட் பண்ணுங்க. லிரிக்ஸ் இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. லிரிக்ஸ்க்கு எப்பயுமே அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஃபாண்ட் செலக்ட் பண்ணி ஸ்டைலிஷான தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஆல்ஃபா 50% வச்சுக்கிறேன். மறுபடியும் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி இங்க 3 டாட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூப்ளிகேட் எடுத்து லேயர் செலக்ட் பண்ணி அவுட்லைன் எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆல்ஃபா 50% தான் வச்சுருந்தோம், அது 100% கொடுக்குறேன். அடுத்ததாக கலர் செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன் அனிமேஷன் செலக்ட் பண்ணி வைப் ரைட் கொடுக்குறேன். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட்லேருந்து டெக்ஸ்ட் அனிமேட் ஆகும். அடுத்ததாக சாங் கேட்டுக்கிட்டே எந்த இடத்துல லிரிக்ஸ் முடியுதோ அந்த இடத்துல ட்ரிம் ஸ்பிளிட் செலக்ட் பண்ணி ஸ்பிளிட் கொடுக்குறேன். டூப்ளிகேட் எடுத்த அந்த டெக்ஸ்ட் லேயர்லையும் சேம் அதே இடத்துல கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ஷன் செலக்ட் பண்ணி அவுட் அனிமேஷன் போயிட்டு ஃபேட் கொடுக்குறேன். சேம் இன்னொரு லேயர்லேயும் ஃபேட் கொடுத்துறேன். அடுத்ததாக கூகுள் போயிட்டு அடுத்த லிரிக்ஸ் சென்டென்ஸை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். kinemasterல லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி இங்கேயும் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான். உங்கள் லிரிக்ஸ் கட் ஆகிற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற போர்ஷனை ஃபேட் கொடுத்துருங்க. ரைட் சைடில் இருக்கிற போர்ஷனை அடுத்த லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. 2 டெக்ஸ்ட் லேயர் இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா ஒரு லேயரில் வந்து 50% ஆல்ஃபா தான் இருக்குது, இன்னொரு லேயரில் 100% ஆல்ஃபா கொடுத்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் 100% வச்சுருக்க லேயரில் இன் அனிமேஷன் கொடுத்துருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண அடுத்தது இருக்கிற போர்ஷன் அப்படியே அப்ளை ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு உண்டான லிரிக்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக லேயருக்கு போயிட்டு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் சைஸ்க்கு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கீ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. லேயரில் இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இமேஜ் லேயரையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு லேயர் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான். 30 செகண்ட்ஸுக்காக 5 இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டாப்பில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது, அது கொடுத்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா போயிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ண லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. டைம் லைனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோ தனியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ இம்போர்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் வந்து சென்ட்ரல் அலைன் ஆகிருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நான் ஃப்ரேம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் லேயர் செலக்ட் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணி வைங்க.
ஃப்ரேம் லேயரை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேயர் கொடுத்து மீடியாவுக்கு போயிட்டு நான் ஏற்கனவே டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட் லேயர் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. நான் ஃபுல் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். அதே டெம்ப்ளேட் லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வைங்க, இல்லைனா சாஃப்ட் லைட் வைங்க. அடுத்ததாக லிரிக்ஸ் வந்து 50% ஆல்ஃபா கம்மி பண்ணி வச்சிருக்கிற லேயர் செலக்ட் பண்ணி டாப்ல லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட்னு கொடுங்க. அடுத்ததாக 100% ஆல்ஃபா இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுங்க. இதே போல தான் மீதி இருக்கிற டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக உங்கள் யூடியூப் சேனல் நேமை வந்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி ஒரு கார்னரில் வைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல செட் பண்ணுங்க. உங்கள் சேனல் நேம் இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஃபைனலாக ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்து சேவ் ஆஸ் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண வீடியோ உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் கிடைச்சிரும். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரன்றதால. கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு MR Info Plus சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.